வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். புதுச்சேரி அரசு சார்பில் காந்தி ஜெயந்தி, காமராஜர் நினைவு தினம் அனுசரிப்பு. மகாலய அமாவாசையை முன்னிட்டு முன்னோர்களுக்கு தர்ப்பணம். புதுச்சேரி கடற்கரை உள்ளிட்ட பகுதிகளில் குவிந்த பொதுமக்கள். கதர் வாரிய இயக்குநரை ஆபாச வார்த்தைகளால் திட்டிய ஊழியர். சமூக வலைத்தளங்களில் வைரலாகும் வீடியோ. இனி விரிவான செய்திகள். காந்தி ஜெயந்தி முன்னிட்டு மாணவர் காங்கிரஸ் சார்பில் மாபெரும் இரத்த தான முகாம் நடைபெற்றது. காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு உழவர்கரை தொகுதி சமுதாய நலக்கூடத்தில் மாணவர் காங்கிரஸ் சார்பாக மாபெரும் இரத்த தான முகாம் நடைபெற்றது. மாநில செயலாளர் சூரியமூர்த்தி, மத்திய மாவட்ட துணைத் தலைவர் சிவபிரகாஷ் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில தலைவர் ஹர்ஷவர்தன் தலைமை தாங்கினார். மேலும் நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன், முன்னாள் துணை சபாநாயகர் பாலன், முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர். இதன் மூலம் சேகரிக்கப்பட்ட ரத்தம் 100க்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு சென்றடைகிறது. திருபுவனை வட்டார காங்கிரஸ் கமிட்டி சார்பில் திருபுவனை மேம்பாலம் அருகில் காந்தி ஜெயந்தி விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. திருபுவனை வட்டார காங்கிரஸ் கமிட்டி சார்பில் திருபுவனை மேம்பாலம் அருகில் காந்தி ஜெயந்தி விழாவும், புதுவை பிரதேச காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வைத்தியலிங்கத்தின் பிறந்தநாள் விழாவும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் குழந்தைகளுக்கு இலவச நோட்டு புத்தகம் மற்றும் இனிப்பு அன்னதானம் வழங்கியும் கேக் வெட்டியும் கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் புதுவை பிரதேச காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் திருபுவனை வட்டார காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள் ஜெயக்குமார், துலசிங்க பெருமாள், மாநில காங்கிரஸ் கமிட்டி பொதுச் செயலாளர் தனுசு, PCC நடராஜன், செயற்குழு உறுப்பினர் சேகர், சுந்தரமூர்த்தி, கார்த்திகேயன், INTUC ஜெயபால், வட்டார காங்கிரஸ் துணைத் தலைவர்கள் பெரியண்ணன், முருகன், ரங்கசாமி, சிவபிரகாசம், குச்சிப்பாளையம் வேலு, மாவட்ட பொதுச் செயலாளர்கள் கோதண்டபாணி, ஹரிகிருஷ்ணன், ஐயனார், வட்டார காங்கிரஸ் பொதுச் செயலாளர் நாகராஜ், கணபதி, சந்துரு, கந்தசாமி, குணசேகர், பூமிநாதன், மணிவண்ணன், தீனதயாளசாமி, சேகர், தட்சிணாமூர்த்தி, அழகிரி, ஐயனார், விஜயன், பலராமன், வீராசாமி, அர்ஜுனன், மாயவன், இளைஞர் காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் ஜீவரத்தினம், இளைஞர் காங்கிரஸ் தலைவர் தீனதயாளன், காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மகாத்மா காந்தி பிறந்த நாளை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சி சார்பாக அவரது சிலைக்கு மரியாதை செய்யப்பட்டது. மகாத்மா காந்தியடிகளின் பிறந்த நாள் விழா மற்றும் முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் நினைவு நாள் அனுசரிப்பு காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம் தலைமை தாங்கினார். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு கட்சி அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து கடற்கரை சாலையில் உள்ள மகாத்மா காந்தியின் சிலைக்கு முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம், காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனந்தராமன், பாலன், மாநில நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். ஜீவானந்தம் 90s மாணவர்கள் குழு சார்பாக நடைபெற்ற மருத்துவ முகாமில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். புதுச்சேரி ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 90 ஆண்டுகளில் படித்த மாணவர்கள் ஜீவானந்தம் 90s மாணவர்கள் என்று குழு ஆரம்பித்து பல்வேறு சமூக சேவைகளை செய்து வருகின்றனர்.
அந்த வகையில் புதுச்சேரியில் டெங்கு உள்ளிட்ட வைரஸ் காய்ச்சல்கள் பரவி வருகிறது. இதனை கருத்தில் கொண்டும் மற்றும் கண் பரிசோதனை குறித்து மருத்துவ முகாம் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. டாக்டர் அகர்வால் மருத்துவமனை மற்றும் பீவில் மருத்துவமனை இணைந்து மருத்துவ முகாமினை பள்ளி வளாகத்தில் நடத்தியது. இதில் சிறப்பு அழைப்பாளராக ஜீவானந்தம் முன்னாள் ஆசிரியர்கள் மற்றும் ஜீவானந்தம் பள்ளி முன்னாள் மாணவர் சங்கத்தினர் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் பாஸ்கர், டேவிட் ராஜ், செல்வகணபதி, சொர்ணராஜ், ஆரோக்கியராஜ், ரங்கநாதன், சரவணன், ராஜபரமகுரு உள்ளிட்டோர் செய்திருந்தனர். தொடர்ந்து மருத்துவ முகாமில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். கர்ம வீரர் காமராஜரின் நினைவு தினத்தையொட்டி ராஜா சதுக்கம் அருகே உள்ள அவரது சிலைக்கு காங்கிரஸ் கட்சி சார்பாக மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. கர்ம வீரர் காமராஜரின் நினைவு தினத்தையொட்டி பல்வேறு அரசியல் கட்சிகள் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதன் ஒரு பகுதியாக காங்கிரஸ் கட்சி சார்பாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம், காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனந்தராமன், பாலன் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் மாநில நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு காமராஜரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். ஹலோ கொஞ்சம் பிரிடாங்க. புதுவை மத்திய சிறையில் காந்தி ஜெயந்தி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுவை மத்திய சிறையில் 350க்கும் மேற்பட்ட விசாரணை மற்றும் தண்டனை சிறைவாசிகள் அடைக்கப்பட்டுள்ளனர். இவர்களை நல்வழிப்படுத்த சிறைத்துறை நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. மேலும் சிறையில் காந்தி ஜெயந்தி விழா சிறப்பாக கொண்டாட சிறைத்துறை ஐஜி ரவிதீப் சிங் சாகர் மற்றும் தலைமை கண்காணிப்பாளர் அழகேசன் ஆகியோர் உத்தரவிட்டனர். இதன் ஒரு அங்கமாக தொண்டு நிறுவனங்களான சத்திய சேவா அறக்கட்டளை, இந்திய சிறையணி, தமிழ்நாடு புதுவை அறக்கட்டளை மற்றும் RM அறக்கட்டளை ஆகியோர் சிறைத்துறையுடன் இணைந்து சிறைச்சாலையில் மரம் நடுதல், விளையாட்டு போட்டிகள் வைத்து பரிசளித்தல் மற்றும் சிறப்பு உணவு வழங்குதல் போன்றவற்றை சிறப்பாக செய்தனர். மேலும் சிறை கண்காணிப்பாளர் பாஸ்கர் பேசுகையில், பிரச்சினைக்கு வன்முறை மட்டுமே தீர்வாகாது என்றும் சிறைவாசிகள் அனைவரும் மகாத்மா காந்தியடிகளின் வழியில் அகிம்சை முறையை பின்பற்றி நடக்க வேண்டும் என்றும், அவ்வாறு சுய ஒழுக்கத்துடனும் சுய கட்டுப்பாட்டுடனும் அகிம்சை வழியில் சென்றால் நாம் அடைய வேண்டிய இலக்கை எளிமையாக அடையலாம் என்றும் தெரிவித்தார். மேலும் இவ்விழாவில் சிறை ஊழியர்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். புதுச்சேரியில் மகாலய அமாவாசையை முன்னிட்டு ஏராளமான பொதுமக்கள் கடற்கரை உள்பட பல்வேறு பகுதிகளில் தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டனர். தென் திசையில் வாழும் முன்னோர்கள் தாம் வாழ்ந்த பகுதிக்கு வருகை தரும் நாட்கள் மகாலயபட்ச நாட்களாகும். புரட்டாசி மாத அமாவாசை மகாலய அமாவாசையாகும். அதற்கு முன் உள்ள நாட்கள் மகாலயபட்சம் எனப்படும். இந்த நாட்களில் நீர்க்கடன் தருவது நல்லது. முன்னோருக்குரிய திதி நாளில் திவசம் தரலாம். புதுச்சேரி கடற்கரை பகுதி உள்ளிட்ட பல இடங்களில் மகாலய அமாவாசையை முன்னிட்டு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னோர்களின் ஆன்மா சாந்தி அடையும் வகையில் அவர்தம் குடும்பத்தினர் அமாவாசை தினங்களில் திதி கொடுப்பது வழக்கம். அதிலும் குறிப்பாக மகாலய அமாவாசை மிகவும் சிறப்பு பெற்றதாகும். இந்த நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது குடும்பத்திற்கு நல்லது என்பதாலும்
அதேபோல் இதுவரை திதி கொடுக்க மறந்தவர்கள் இந்த மகாலய அமாவாசையில் தர்ப்பணம் கொடுப்பது மிகுந்த பலனை கொடுக்கும். இந்த நிலையில் கடற்கரை காந்தி சிலை, குருசுக்குப்பம் கடற்கரை பகுதி, வேதபுரீஸ்வரர் கோவில், குளக்கரை, திருக்காஞ்சி, முத்தியால்பேட்டையில் உள்ள செங்குந்தர் மரபினர் பூந்தோட்டம் உள்ளிட்ட பல இடங்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான ஆண்களும் பெண்களும் கலந்து கொண்டனர். அனுப்புறேன். இந்த ஒன்னேல ஃபைல்ஸ்ல ஏற்றிங்க. புதுச்சேரி கதர்வாரிய அலுவலகத்தில் இயக்குநரை ஊழியர் ஒருவர் ஆபாச வார்த்தைகளால் திட்டி சண்டை போடும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி கதர் வாரிய தலைமை செயலக செயலாளர் நரேந்திரன் இயக்குநராக பணியாற்றி வருகிறார். இவருக்கும் இவரது அலுவலக ஊழியர்கள் சிலருக்கும் அலுவலக பணி காரணமாக ஏற்பட்ட மோதல் காரணமாக 6 ஊழியர்களை பணியிட நீக்கம் செய்து உத்தரவிட்டார். இந்த நிலையில் அத்துறை செயலரிடம் முறையிட்டதன் அடிப்படையில் அவர்களை மீண்டும் பணியில் சேர்க்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. ஆனால் இயக்குனர் அவர்களை பணியில் சேர்க்காத நிலையில் காமராஜர் சாலையில் உள்ள அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டம் நடத்த முற்பட்டனர். அப்போது அங்கு வந்த இயக்குனரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட ஊழியர்கள் ஆபாச வார்த்தைகளில் இயக்குனரை பேசிய வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரியில் செல்போன் டவர் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அருகே தவளக்குப்பம் பகுதியில் உள்ள ஆண்டியார் பாளையம் குடியிருப்புகளுக்கு மத்தியில் தனியார் நெட்வொர்க் மூலம் 5G நெட்வொர்க் டவர் அமைக்கும் பணி தனி நபருக்கு சொந்தமான இடத்தில் தொடங்கி நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் செல்போன் டவர் அமைப்பதற்காக கிராம மக்களின் ஒப்புதல் கேட்கப்படாமல் செல்போன் டவர் அமைக்கும் பணி நடைபெற்று வருவதாகவும், செல்போன் டவர் அமைக்கும் பட்சத்தில் பொதுமக்களுக்கு பல்வேறு விதமான கதிர்வீச்சினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் ஏற்படும் என கூறி 100க்கும் மேற்பட்ட அப்பகுதி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தொடர்ந்து மறியல் குறித்த தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தவளக்குப்பம் காவல்துறையினர் டவர் அமைக்கும் பணி தற்காலிகமாக நிறுத்தப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். டவர் வைக்கிறாங்க, இதை நாங்கள் வேணான்னு சொல்லி ஒரு 10 நாளா மறியல் பண்ண சொல்றோம், போய் கேஸ் கொடுத்தோம். அவங்க இதை மீறி எங்களை மீறி வைக்கிறாங்க, எங்கள் கிராமத்து மக்களை மீறி இதை வைக்கிறாங்க. இதனால எங்கள் பசங்களுக்கு பாதிப்பு, வயசானவங்க வீட்டில் இருக்கிறாங்க, எல்லாருக்கும் பாதிப்பு. இது வேணான்னு சொல்றோம், ஆனால் இந்த டவர் வைக்கிறாங்க. தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகளின் 156வது பிறந்த நாளையொட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். காந்தி ஜெயந்தி விழா புதுச்சேரி அரசு சார்பில் இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அந்த வகையில் புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள காந்தியடிகளின் திருவுருவ சிலைக்கு புதுச்சேரி அரசு சார்பில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், துணை சபாநாயகர் ராஜவேலு, அமைச்சர்கள் ஜெயக்குமார், லட்சுமி நாராயணன், சாய் சரவணகுமார் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து சர்வமத பிரார்த்தனை மற்றும் தேசபக்தி பாடல்களும் இசைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் சமூக இயக்கங்களை சேர்ந்தவர்கள், சுதந்திர போராட்ட தியாகிகள் என பலர் மகாத்மா காந்தியின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்தும் அவரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவியும் மரியாதை செலுத்தினர். ஸ்ரீகிருஷ்ணர் சொல்றார், அர்ஜுனரிடம் சொல்றார்,
பெருந்தலைவர் காமராஜரின் நினைவு நாளையொட்டி அவரது சிலைக்கு புதுச்சேரி அரசு சார்பில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் பெருந்தலைவர் காமராஜரின் நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி புதுச்சேரி நகர பகுதியில் உள்ள அவரது சிலைக்கு அரசு சார்பில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், துணை சபாநாயகர் ராஜவேலு, அமைச்சர் லட்சுமி நாராயணன் உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் காமராஜரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியில் கிராம சபை கூட்டத்திற்கு அதிகாரிகள் வராததை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். புதுச்சேரி ஏம்பலம் தொகுதிக்குட்பட்ட கரிக்கலாம்பாக்கம் சமுதாய நிலக்கூடத்தில் உள்ளாட்சித்துறை சார்பில் கிராம சபை கூட்டம் நடத்தப்பட்டது. ஆனால் குறைகளை கூற கிராம மக்கள் வந்திருந்த நிலையில் அதிகாரிகள் வரவில்லை. இதனையடுத்து கிராம மக்கள் கரிக்கலாம்பாக்கம் 4 முனை சந்திப்பில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அங்கு வந்த முன்னாள் அமைச்சர் கந்தசாமி கிராம மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷுக்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு பேசி சம்பவ இடத்திற்கு வரவழைத்தார். தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இதனையடுத்து மறியலில் இருந்து கலைந்து சென்ற கிராம மக்கள் கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்டு தங்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தினர். கிராம சபை கூட்டம் தொடர்ந்து நடந்து வருது. இந்த ஊர் சட்டமன்ற உறுப்பினர் வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பெரம்பை ஊராட்சி மன்றத்தில் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் பெரம்பை ஊராட்சி மன்றத்தில் காந்தி ஜெயந்தி விழாவினை முன்னிட்டு சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு ஊராட்சி மன்ற தலைவர் இந்திரா சக்திவேல் தலைமை தாங்கினார். ஒன்றிய குழு உறுப்பினர் கல்பனா பொன்னிவளவன் முன்னிலை வகித்தார். இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக துணை வட்டார வளர்ச்சி அலுவலக இளநிலை உதவியாளரும் பெரம்பை அலுவலக பட்டாளருமான பழனி கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார். இந்த நிகழ்ச்சியில் துணைத் தலைவர் முருகன், ஊராட்சி செயலர் உத்தரகுமார், தைலாபுரம் சுகாதாரத்துறை ஆய்வாளர், முதுநிலை சிகிச்சை மேற்பார்வையாளர் ராதா, ICTU ஆலோசகர் தெய்வானை, லேப் டெக்னீஷியன் ஜெயஸ்ரீ, கிராம உதவியாளர் ராஜலட்சுமி, வார்டு உறுப்பினர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் குடிநீர், சாலை, மின்விளக்கு, பொது கழிப்பறை ஆகிய அடிப்படை வசதிகள் அமைப்பது, கூரை வீடுகளில் வசிப்பவர்களுக்கு கலைஞர் வீடு வழங்கும் திட்டத்தில் வீடுகள் வழங்க கண்டறியும் பணியை செய்வது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மேலும் பொதுமக்கள் தங்களின் கோரிக்கைகளை மனுவாக ஊராட்சி மன்ற தலைவரிடம் வழங்கினர். சாப்பிட்றவங்களுக்கு எல்லாருக்கும் இன்னைக்கு வந்து HIV பரிசோதனை நம்ம அரசு மருத்துவ. புதுச்சேரி அடுத்த கொண்டலாங்குப்பம் கிராமத்தில் எழுந்தரில் உள்ள கொங்கணேஸ்வரர் ஆலயத்தில் புரட்டாசி மாத அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு யாக பூஜைகள் நடைபெற்றது. புதுச்சேரி காட்டேரிக்குப்பம் அடுத்த தமிழக பகுதியான கொண்டலாங்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள கொங்கணேஸ்வரி உடனமர் கொங்கணேஸ்வரர் ஆலயத்தில் புரட்டாசி மாதம் அமாவாசையை முன்னிட்டு விபூதி சித்தர் தலைமையில் உலக அமைதி மற்றும் மக்கள் நன்மையை வேண்டி ஆண்டிற்கு ஒருமுறை அமாவாசை திதியன்று நடைபெறும் இந்த மகா யாகம் அனைத்து தெய்வங்களுக்குமான மகா சக்தி பூஜை செய்து ஆவிர்வாகம் கொடுக்கப்பட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக இவ்வாலயத்தில் சுவாமிக்கு பால், தயிர், பஞ்சாமிர்தம், இளநீர், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு கலச பூஜை, யோக பூஜை உள்ளிட்ட பூஜைகள் உலக நன்மைக்காக சிறப்பாக நடைபெற்றது. மேலும் பொதுமக்களுக்கு எந்தவித பாதிப்புகளும் ஏற்படாமல் இருந்திடவும்
சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து வழிபாட்டில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் மரக்கன்றுகள், விதைகள் மற்றும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களது வேண்டுதல்களை முன்வைத்து பிரார்த்தனை செய்து வழிபட்டனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர். சுத்தப்படுத்தாதீங்க, பூமியை அசுத்தப்படுத்தாதீங்க, பூமியில விஷத்தை கலக்காதீங்க. நீங்கள் இல்லாமல் மாற்ற. காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு நெட்டப்பாக்கம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராஜவேலு மகாத்மா காந்தி திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். புதுச்சேரி நெட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட சிவன் கோவில் அருகில் அமைந்துள்ள மகாத்மா காந்தியடிகளின் திருவுருவ சிலைக்கு காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு புதுவை சட்டப்பேரவை துணைத் தலைவரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ராஜவேலு மகாத்மா காந்தியடிகளின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி தலைவர்கள், இளைஞர்கள், கூட்டணி கட்சி தலைவர்கள், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மறைந்த வில்லியனூர் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் துணை மேயருமான வேணுகோபாலின் 17வது நினைவு தினத்தையொட்டி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கலந்து கொண்டு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் தொகுதியில் மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த நிர்வாகியும் முன்னாள் துணை மேயருமான வேணுகோபால் அவர்களின் 17வது ஆண்டு நினைவு தினத்தையொட்டி வில்லியனூர் அண்ணா சிலை அருகே நினைவஞ்சலிக்கான நிகழ்வானது மறைந்த சட்டமன்ற உறுப்பினர் வேணுகோபால் அவர்களின் மகனும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் நிர்வாகியுமான கதிரவன் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இந்த நினைவஞ்சலி நிகழ்வில் வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தியதை தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இந்த நிகழ்வில் வில்லியனூர், மங்கலம் ஆகிய தொகுதிகளின் திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு வேணுகோபாலின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி முன்னாள் கவுன்சிலர் வழக்கறிஞர் குமரன் ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட பயனாளிகளுக்கு 7 தள்ளுவண்டி வழங்கினார். காந்தி ஜெயந்தி, காமராஜர் நினைவு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. பயனாளிகளுக்கு 7 வண்டியை முன்னாள் கவுன்சிலர் குமரன் வழங்கினார். நிகழ்ச்சியில் முரளி, மோகனசுந்தரம், குப்பன், குமார், எத்திராஜ், ராஜேஷ், கந்தன், அன்பரசு மற்றும் ராஜ்பவன் தொகுதி நிர்வாகிகள் பலரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். வெளில தெரியலங்க, சாமியை உள்ள அடங்கி. காரைக்காலில் அரசு பள்ளி மற்றும் கல்லூரியில் பயிலும் 2 மாணவிகள் ஒருநாள் மாவட்ட ஆட்சியராக மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் அவர்களுடன் இணைந்து பணியாற்றினர். காரைக்கால் மாவட்டத்தில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் மாவட்ட நிர்வாகத்தின் செயல்பாடுகளை நேரடியாக அறிந்து கொள்ளும் வகையிலும் எதிர்காலத்தில் மாணவர்கள் சிறந்த குடிமக்களாக விளங்கவும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் ஒருநாள் மாவட்ட ஆட்சியராக பணியாற்ற காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் வாய்ப்பளித்து வருகிறார். அந்த வகையில் வடமரைக்காடு காமராஜ் அரசு உயர்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு பயிலும் மாணவி தேவி பாலா மற்றும் ஔவையார் அரசு மகளிர் கல்லூரியில் இளங்கலை வணிகவியல் 2ஆம் ஆண்டு படிக்கும் மாணவி சச்சிதா ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டு ஒரு நாள் முழுவதும் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் அவர்களோடு இணைந்து 2 மாணவிகளும் காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் தனியார் காதி நிறுவனத்தில் காந்தி ஜெயந்தியையொட்டி ₹1 வேட்டி வழங்கியதால் அலைமோதிய கூட்டம். காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் காவல் நிலையம் எதிரில் தனியார் காதி நிறுவனம் இயங்கி வருகிறது.
காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு கதர் ஆடைகளை மக்கள் அதிகம் பயன்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் ₹1 வேட்டி விற்பனை எனவும் முதலில் வரும் 200 நபர்களுக்கு மட்டும்தான் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது. விற்பனை துவங்கியதும் திருநள்ளாறு பகுதி மக்களுடன் கோவிலுக்கு வந்த வெளிமாநில பக்தர்கள், சுற்றுலா பயணிகள் என வேட்டி வாங்க அங்கு குவிந்தனர். இதனால் அக்கடையில் கூட்டம் அலைமோதியது. 30 நிமிடத்திலேயே 200 வேட்டிகள் விற்று தீர்ந்தன. முன்னதாக மகாத்மா காந்தியடிகளின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இந்த கடையில் கடந்த ஆண்டும் காந்தி ஜெயந்தி அன்று இதே போன்று ₹1 வேட்டி வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ₹1 வேட்டி வழங்குவது விளம்பரத்திற்காக இல்லை எனவும் இன்றைய தலைமுறையினர் வேட்டி கட்டுவதை ஊக்குவிக்கும் வகையிலும் கதர் விற்பனையை அதிகரிக்கும் வகையிலும் இதை செய்து வருவதாக கடையின் உரிமையாளர் தெரிவித்தார். பாத்தீங்கன்னா இந்த வருஷம் இது எங்களுக்கு 4வது வருஷமா இந்த மகாத்மா காந்தி ஜெயந்தி அன்னைக்கு நாங்க ₹1 வேஷ்டி கொடுக்குறோம். இந்த ₹1 வேஷ்டி கொடுக்குற நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் வேஷ்டி கட்டணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கம் மட்டும்தான். 2வது கைத்தறியை அதிகப்படுத்தணும். இதுதான் எங்களோட குறிக்கோளா நாங்க இதை பண்ணிட்டு இருக்கோம். அனைவரும் இது ₹1 வேஷ்டி கொடுக்குறாங்க, விளம்பரம்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைக்கிறாங்க. விளம்பரம் இல்ல, விளம்பரத்தை தவிர்த்து அனைவரும் வேஷ்டி கட்டணும். இன்னைக்கு உள்ள ஜெனரேஷன் வேஷ்டி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். வருஷம் இது எங்களோட 4வது வருஷம். நல்லபடியா இதை நாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது ஒரு சேவையா தான் செய்யறோம். அதனால இதை பாக்குற அனைவரும் வேஷ்டி கட்டணுங்கிறது என்னோட கோரிக்கை. இந்த தீபாவளிக்கு எல்லாரும் கதர் உற்பத்தியை எல்லாரும் ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுச்சேரி அரசு சார்பில் காந்தி ஜெயந்தி, காமராஜர் நினைவு தினம் அனுசரிப்பு. மகாலய அமாவாசையை முன்னிட்டு முன்னோர்களுக்கு தர்ப்பணம். புதுச்சேரி கடற்கரை உள்ளிட்ட பகுதிகளில் குவிந்த பொதுமக்கள். கதர் வாரிய இயக்குனரை ஆபாச வார்த்தைகளால் திட்டிய ஊழியர். சமூக வலைத்தளங்களில் வைரலாகும் வீடியோ. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும்.